focus. Hey you guys, so welcome back to one another video. நான் வந்துட்டு போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்துட்டு என்னோட ஸ்வாட்சஸ் எல்லாம் காமிக்கிறேன்னு. ஸோ நான் எதுவுமே சொல்லாமல் உடனே ஸ்வாட்சஸ்குள்ளே குதிச்சா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூகா. ஸோ ஹூகா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆக்சுவலி இட்ஸ் அன் எமோஷன், டேனிஷ் வேர்ட் அது. அண்ட் அது வந்துட்டு ஒரு ஃபீலிங். நம்ம வந்துட்டு நம்மளோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் இல்லை லைக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இல்லை நம்ம தனியாகவும் அந்த ஃபீலிங்கை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நல்லா மழையடிக்கிற நாள், சூடாக பஜ்ஜி அண்ட் ஒரு கப் ஆஃப் டீ, அதோட பால்கனிக்கு வெளியில் பார்த்துட்டே அது ஸ்லோவாக சாப்பிட்டா ஒரு ஒன்று இருக்கும்ல, அதுதான் வந்துட்டு ஹூகா அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நம்ம குடும்பத்தோட பார்க்குக்கோ இல்லை நம்ம வீட்லேயோ ஒரு டின்னரோ, ஸோ ஏதோ ஒன்று அதெல்லாம் பண்ணுறப்ப கிடைக்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு ஹூகா அப்படிங்கிறது. இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் ஒரு சின்ன லெட்டர் கூட பண்ணலாம். என்னோட இன்ஸ்பிரேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு புக் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதில் நிறைய விஷயங்கள் அபவுட் ஹூகா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து தான் நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு என்னோட வியூஸ் என்ன, என்னோட பர்சனல் டேக் ஆன் இட் என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் பிளா 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 மோட்டிவ் ஜெனரேஷன் எல்லாமே நான் பண்ணினேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டைம் நான் வந்துட்டு ட்ரெண்டும் அனலைஸ் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் சம்மர் 2025க்கு பண்ணேன். அதில் வந்துட்டு இந்த ரொம்ப ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ், அப்புறம் இந்த ஒரு மாதிரி லைக் நேச்சுரல் டையிங், எக்கோ பிரிண்டிங் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு அதுக்கு நிறையா இருந்துச்சு. அதில் நான் இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வந்துட்டு என்னோட இன்ஸ்பிரேஷனோட நல்லா போகும் அப்படின்னு. இந்த மாடியூல் எங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிளாசிக் ட்ரெஸ் எடுத்து அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் டிவிஎஃப் ரேப் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அதை வந்துட்டு அது ஆக்சுவலி டிவிஎஃப் ரேப் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப போல்ட் பிரிண்ட்ஸ் ஜெர்சி ஃபேப்ரிக்கில் பண்ணியிருப்பாங்க. நான் காட்டன் லினன் ஃபேப்ரிக்கில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு என்னோட இந்த இது. ஸோ என்னோட ஸ்வாட்சஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு என்னோட வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஸ்வாட்ச். டடா! ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா ஃபேப்ரிக்குமே என்னோட பேஸ் வந்துட்டு காஃபி வச்சு நான் டை பண்ணேன். அண்ட் இங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு என்னோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஃபேமிலிக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ஒரு நோட் வாங்கி அதில் ஸ்க்ரீன் பண்ணி ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணது. அதுக்கு நடுவில் காந்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் மைன்யூட்டாக தெர் இஸ் காந்தா ரன்னிங் இன் பிட்வீன், ஹார்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் லைக் இது பூரா வந்துட்டு இந்த ஸ்வாட்ச் பண்ணுறதே ரொம்ப ஹூகா லிட்டாக இருந்துச்சு. இதில் வர நான் 2 டைம் இதை தொலைச்சிட்டேன் இந்த ஸ்க்ரீனை. கண்டினியூஸாக அவங்களை திருப்பி போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் தென் அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. இந்த இது வந்துட்டு யூ ஆர் த பெஸ்ட் ஃபேம் இன் த வேர்ல்ட் வந்துட்டு என்னோடது. நிறையா ஜஸ்ட் கிரேட்ஃபுல் ஹேவிங் யூ அந்த மாதிரி நிறையா லைக் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வாட்ச். தெரில, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸ்வாட்ச். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்துட்டு காஃபி வச்சு தான் பிரிண்ட் பண்ணது. 2 லேயர் இருக்குது ஆக்சுவலி. இது ரிவர்ஸ் அப்ளிக், கீழே ஒரு ஃபேப்ரிக் வச்சு பண்ணியிருக்கேன், மேலே ஒன்று வச்சு பண்ணியிருக்கேன். அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் காந்தா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே பஃப் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆக்சுவலி காஃபி. இதில் வந்துட்டு ஒரு சொட்டு கூட சிந்தட்டிக் டை இல்லை. இது கம்ப்ளீட்லி நேச்சுரல் டையில் பண்ணது. எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு நேச்சுரல் டை பண்ணுறதுக்கு. நான் வீட்டில் தான் பண்ணேன். ஏன்னா லேபில் வந்துட்டு அவங்க லேபில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப டைம் ஆச்சு. ஃபஸ்ட்டு வினிகரில் சோக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணின்னு எனக்கு ஒரு லிட்டரலாக நான் நைட்டு ஒரு ஐ ஹேட் டு புல் அன் ஆல் நைட்டர் இது பண்ணுறதுக்கு. இதுவும் என்னோட ரொம்ப 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 க்ளோஸான ஸ்வாட்ச். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்துட்டு என்னென்னா ஆக்சுவலி அந்த சோடோ பிரெட் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அந்த பிரெட்டோட டெக்ஸ்சர் அண்ட் அந்த பிரெட் மேலே இந்த மாதிரி ஆர்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஹூகால ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி அங்கே என்ன லைக் டென்மார்க்கில் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஒரு லைக் வீட்லேயே பேக் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹூகா ஃபீலிங் கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அதுதான் இன்ஸ்பிரேஷன் இதில்.
ஸோ இது வந்துட்டு எனக்கு ஹூகா அப்படின்னா என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹூகானா ஒரு நல்ல ஒரு ஈவினிங் வீணை வாசிக்கிறது. நான் வீணை வாசிப்பேன். ஸோ வீணை வாசிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு ஹூகா கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஸ்வாட்ச். லெட்டர்ஸ்லாம் தமிழில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? என்னோட வீணா நோட்ஸ் எல்லாமே நான் ஸ்வரம் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். அண்ட் நடுவில் எனக்கு வீணா ஸ்ட்ரிங் கிடைக்கல, அதுக்கு பதிலாக நான் மேண்டலின் ஓட ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி கவுச் பண்ணிட்டு, இது ஸ்க்ரீன் பிரிண்ட் லெட்டர்ஸ்லாம் இல்லை ஸ்க்ரீன் பிரிண்ட் இல்லை ஹேண்ட் பெயிண்ட் பண்ணேன். லெட்டர்ஸ்லாம் ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிட்டு காஃபி வச்சு டை பண்ணிட்டு இங்கே காந்தா போட்டிருக்கேன். இதுவும் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஸ்வாட்ச். இவ்வளோ நேரம் எனக்கு லைக் இது எப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு இட்ஸ் லைக் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஐ ஹவ் புட் ஸோ மச் இன் டு இட் அண்ட் தெரியல, எல்லாத்துக்குமே பிடிச்சிச்சு இந்த ஸ்வாட்ச். அண்ட் இதுவும் வந்துட்டு சடா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்லி இதுவும் நேச்சுரல் டை தான் பண்ணேன், எக்ஸப்ட் த சென்டர் ஒன், அது ஹேண்ட் பெயிண்ட் பண்ணேன். இது எல்லாமே காந்தா வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன். டர்மரிக் வச்சு டை பண்ணேன். இது மேலேயும் காந்தா போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்வாட்ச் என்னன்னா, லைஃப் இஸ் லைக் திஸ் தான். சன்ஃப்ளவர் வந்துட்டு இட்ஸ் அப், பட் தென் சன்ஃப்ளவர்ன்ட்டு இல்லை, எல்லா ஃப்ளவருமே இட் ஜஸ்ட் கோஸ் ஆஃப். ஆனால் இருக்கிற வரைக்கும் வி ஹாவ் டு பி ஹாப்பி. அது கொட்டுறதும் ஒரு ப்ராசஸ் தான், அதோட ஒரு பியூட்டியை தான் இது வந்துட்டு சொல்லுது. இதை தான் வந்துட்டு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் ரொம்ப இன்டான்ஜிபிள், அதனால ஒரு ஸ்வாட்சுக்குள்ளேயும் 1000 மீனிங் நான் புதைச்சி வச்சுருந்தேன். அதனால எனக்கு அப்படி தான் லைக் எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோம், இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. ஈவன் இஃப் நம்ம நாளைக்கு நாளானிக்கு இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலும், அந்த 2-3 days வந்துட்டு வில் பி லிவிங் லைக் சம்திங். ஐ திங்க் ஒரு நாளும் அந்த மாதிரி நம்ம வாழணும்னு. ஈவன் இவ்வளோ டைலாக் அடிக்கிறேனே, நானே எப்படி வாழ்கிறேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஐ ஹோப் வி ஆல் ஷுட் ட்ரை டு டூ தட். இன்னொன்று ஹூகாவில் அது மட்டும் இல்லை, ஹூகாவில் வந்துட்டு ஃப்ளவர்ஸுங்க வந்துட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் அண்ட் கேண்டில்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அதையும் இது பண்ணுறதுக்கு தான். ஆனால் எனக்கு என்னென்னா, லைஃப் இஸ் லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்வாட்ச் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீசஸ் ஆஃப் திஸ் கலெக்ஷன் வந்துட்டு இதுதான். இட் டுக் மீ ஸோ மெனி டேஸ் டு மேக் இட். இது வந்துட்டு ஒரு சொட்டு கூட வந்துட்டு சிந்தட்டிக் டை கிடையாது. எக்கோ பிரிண்ட் பண்ணேன். இதெல்லாம் ரோசஸ் வச்சு எக்கோ பிரிண்ட் பண்ணது. அண்ட் இங்கே எங்களோட ஒரு பூ காணாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு பூ இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியல. இது என் ஃப்ரெண்டோட நான் வெளியில் போனப்போ அவள் ஒரு பூ பறிச்சு கொடுத்தா. அந்த பூ ஞாபகமாக பண்ணி இங்கே ஆக்சுவலி எல்லோவாக இருந்துச்சு, அது போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் லீவ்ஸ் வச்சு பண்ணது. அதுக்கு நடுவில் உங்களுக்கு தெரியுதா, மைன்யூட்டாக நான் வந்துட்டு டோன் ஆன் டோன் காந்தா, இங்கெல்லாம் டோன் ஆன் டோன், ஆனால் இங்கேயும் ஆக்சுவலி டோன் ஆன் டோன் தான் அது. ஆனால் மறைஞ்சிருச்சு, அந்த எல்லோ கலர் நடுவில் இருந்தது. அதுக்கு மேலே காந்தா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வாட்ச் வந்துட்டு இட்ஸ் த பர்சனல் ஃபேவரட் ஆஃப் ஆல் த ஃபேக்கல்டிஸ். எனக்கு எடுத்தவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்வாட்ச். இதுக்கு மேலே இது கேண்டில்லேருந்து ஒரு ஃபியூம் வர மாதிரி. இது வந்துட்டு என்னோட ரொம்ப ஃபேவரெட்லாம் கிடையாது. இது ஃபைனலாக டைம் வந்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு. இதுக்கு மேலே காமிக்க போகிற எல்லாமே அந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப டைமே இல்லை. ஸோ அவசரமாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு பண்ண ஒரு ஸ்வாட்ச். இது ஆக்சுவலி நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பண்ணியிருக்கேன். ஈவன் ஃபேப்ரிக் க்ளூ போயிடுச்சுனாலும் இந்த காந்தா வந்துட்டு வில் பி தேர் அப்படின்னு என்னோட டிசைனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஐ டிட் தட். ஏன்னா லைக் வாஷ் பண்ணுறப்போ போச்சுன்னு என்னென்ன. ஸோ நெக்ஸ்ட் நான் 2 காமிக்க போகிறது வந்துட்டு நிலாச்சோறு. அதுதான் வந்துட்டு என்னோட லைக் அதுதான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. இது வந்துட்டு என்னென்னா, நான் சின்ன வயசில், நீங்களும் நிறைய பேர் நிலாச்சோறுலாம் சாப்பிட்ருப்பீங்க. நான் குட்டி வயசில் எனக்கு ரொம்ப
ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா வீக்கெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். ஸோ எல்லாத்து வீட்டிலேருந்து சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு மொட்டை மாடிக்கு போய் ஒரு பாயை விரித்து எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு அப்படியே மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்த்துட்டு ஒரு செமையாக இருக்கும். லிட்ரலாக எல்லோரும் கூப்பிடுவாங்க கீழே எல்லா பேரண்ட்ஸும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு வாங்க வாங்க வாங்கன்னு. அதனோட சைல்ட்ஹுட்டில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான மெமரி. ஸோ அது வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணது இது ரெண்டும். ஆனால் இட்ஸ் நாட் லைக் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஆனால் எங்கள் சாருக்கு இந்த ஸ்வாட்சும் இன்னொரு ஸ்வாட்சும் ரொம்ப பிடிச்சிச்சு. இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இது ரொம்ப லைக் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இதை நான் வேறு ஏதாச்சியாக மாற்றிருக்கலாம், லைக் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்துருக்கணும். ரொம்ப அப்ரப்டாக சொல்கிற மாதிரி எனக்கு இது இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே, எல்லா ஸ்வாட்சுமே ஒரே மாதிரி வரணும்னு கிடையாது. ஸோ இது அதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்துட்டு அந்த ட்ரீயோட ஷேடோஸ், ஹேண்ட் பெயிண்டிங், இந்த ப்ளூ கலர் ஹேண்ட் பெயிண்டிங் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் இண்டிகோ தான் பண்ணணும்னு. ஆனால் இண்டிகோ வந்துட்டு தண்ணியில் சால்யூபிள் ஆகாது, அதனால என்னால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியல. யாருக்காச்சும் வந்துட்டு இண்டிகோ டை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு லேர்ன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா எட்ஜஸ் ஃப்ரே பண்ணேன். இது டெனிம் ஆக்சுவலி. இந்த டெனிமோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஃப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதான எனக்கு பிடிச்சிச்சு. இந்த ஸ்வாட்ச் என்னோட க்ராக்கிலையும் வந்துட்டு நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட ஸ்வாட்ச் எல்லாமே. நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோட ஃபைனல் கலெக்ஷன், ரெண்டர்ட் கலெக்ஷன் வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ணுறேன். 6 இதுலேருந்து 6 ஸ்வாட்ச் பிக் பண்ணி பண்ணினேன். இதுதான் வந்துட்டு என்னோட ஃபைனல் கலெக்ஷன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சில வேர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தான் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சு, பட் ஸ்டில் என்னால் முடிஞ்சதை ஐ கேவ். ஸோ இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பை.